இதுக்கு இப்போ நீங்கள் ஆஃப் கிரிட்னு சொல்கிறீங்க, மீட்டர்லாம் வச்சுருக்காங்களே, இது என்ன கணக்கு? ஆனால் இப்போ இந்த கிளைண்ட் வந்து பண்ணும்போது பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுக்காது. ஓகே ஓகே. ஸோ பகல்லே வந்து அந்த 2 HP மோட்டரும் அவங்க ரன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேனல் சேர்ந்து 1 கிலோவாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். 1 கிலோவாட். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பேனல் இருக்குன்னா நம்ம 8 கிலோவாட்னு சொல்கிறோம். மொத்தம் இது நம்ம வந்து அதிகப்படியான கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னு யார் இருந்தாலும் திண்டுக்கல் சுற்று வட்டார எந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம அதனால் தொடர்பு பண்ணோம்னா சோலார் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நமக்கு இப்போ நம்ம வந்து சோலார் பேனலை பற்றி வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து ஆன் கிரிட்னு பார்த்தோம். இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறதை நம்ம டேரெக்டாக வந்து ஈபிக்கு அனுப்புறது, நம்ம யூஸ் பண்ணுறதும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆஃப் கிரிட்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னென்னா? ஆன் கிரிட் பார்த்தீங்கன்னா ஈபி இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை ஈபிக்கு நம்ம கொடுத்துருவாங்கண்ணா. ஓகே. ஆனால் ஆஃப் கிரிட்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுண்ணா. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆஃப் கிரிட். ஈபி கொடுக்க மாட்டோம். ஓகே ஓகே. வெளியே கொடுக்காம நம்மளே யூஸ் பண்ணுறது ஆஃப் கிரிட். ஆமாங்க. இதில் உற்பத்தி ஆகிற எனர்ஜியை நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துருவோம். ஓகே. அது வந்து டிசியாகவே சேவ் ஆகிடும். ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்வெர்ட்டருக்கு இன்வெர்ட்டரில் ஏசியை கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்பயும் போல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இதுக்கு இப்போ நீங்கள் ஆஃப் கிரிட்னு சொல்கிறீங்க, மீட்டர்லாம் வச்சுருக்காங்களே, இது என்ன கணக்கு? அதான் இப்போ இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈபி இந்த கிளைண்ட்டுக்கு இல்லாதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடை வந்து 3 கடை இருக்குன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குன்னா. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு கடைக்கும் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, ஈவி மீட்டர் மாதிரியே இண்டிவிஜுவல் மீட்டர்னு சொல்லுவாங்கன்னா, இல்லை சப் மீட்டர்னு சொன்னாலே எல்லா கடைகள்லையும் இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு வீடு எவ்வளோ யூஸ் பண்ணிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸோ இல்லை அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையானது இதை வச்சு பிரித்து பார்த்துக்கிறாங்க. ஓகே. இப்போ ஈபி வந்து நம்ம பில் கட்டாமல் இப்போ இவங்களே உற்பத்தி பண்ணி இவங்களே விற்கிறனால இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக பார்த்துக்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதோட பேட்டரியோட இதெல்லாம் எப்படின்னா இருக்கும், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பார்க்கலாம். நம்ம இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈபி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஈபி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்கீங்க, இது என்னென்ன இதை பற்றி எனக்கு விளக்கம் கொடுக்கும். ஆனால் இது பேர் தானே இன்வெர்ட்டரோட ஒர்க் என்னென்னா, நம்ம வீட்டில் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருக்கும். டிசியை வந்து ஏசியாக மாற்றுறது, ஏசியை திருப்பி டிசியாக மாற்றி சார்ஜ் பண்ணுறதுனா. இப்போ சோலாரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது டிசி கரண்ட்னா, அது டேரெக்டாக இன்வெர்ட்டர் மூலிமா ப்ராப்பர் வோல்டேஜில் பேட்டரியை சார்ஜ் பண்ணிடும்னா. இது பார்த்தீங்கன்னா 120 வோல்டேஜ்னா. ஸோ அதனால் அந்த பேட்டரி 120 வோல்டேஜ் ப்ராப்பராக கொடுத்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ பேட்டரியில் இருக்கிற டிசி கரண்ட்னா அதை இதுவே ஏசியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏசி கரண்ட்னா. டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே இது. ஸோ அதில் இருக்கிறதுனால இன்வெர்ட்டர் மூலிமா ஏசியாக மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பிளான்ட் நமக்கு என்ன லோடுலாம் வந்து இருக்குது? ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம 10 kVA போட்டிருக்கோம். 10 kVA பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 லைட்டு போட்டிருக்கோங்கன்னா, ஒரு 1 HP பம்ப் ஒன்று இருக்குது, பம்ப் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா, ஃப்ரிட்ஜ் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குங்க, சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒரு 5-6 ஃபேன் இருக்குங்கன்னா, சிசிடிவி கேமரா, வைஃபை, இது எல்லாமே இந்த ரோடில் இருக்குங்க. இவ்வளோ லோடு நம்ம சோலாரே இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ எனக்கு வந்து பகலில் வந்து எனக்கு லோடு வந்து பகலில் வந்து எனக்கு பேட்டரி தேவைப்படாது. சரிங்க. பேட்டரியில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து இது என்ன மாதிரி செயல்படுது? ஆமாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிசிலேருந்து வருதுன்னா பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா மீதி ப்ரொடியூஸ் ஆகுறது நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணிடலாங்கண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ டேரெக்டாக டிசி வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி இப்போ பகலில் வந்து பேட்டரிலேருந்து சார்ஜ் யூனிட் எடுக்காதுன்னா பகலில் வந்து பேட்டரி வந்து 0 தான். அது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கணும். மீதி எல்லாமே இதில் நான் காட்டும். இப்போ நான் எல்லா லோடும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு போர்வெல் வந்து இப்போ நான் ஒரு 1 HP மோட்டர் சொல்லிக்கிறேன். ஓகே. அதையும் நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அது மொத்தமும் இந்த பகலில் வர சூரிய வச்சு சமாளிச்சிருப்பான். சமாளிச்சிடும். இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுவாங்கண்ணா. இப்போ கிளைண்ட் வந்து மோஸ்ட்லி பகல்லே நீங்கள் மோட்ரு இது ஹெவியர் ரோடு வந்து மோட்டர் தாங்கண்ணா. 1 HP மோட்டர் 2 HP மோட்டர்னால நீங்கள் பகலில் சூரியன் இருக்கும்போது பண்ணும்போது பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுக்காது. ஓகே ஓகே. ஸோ பகல்லே வந்து அந்த 2 HP மோட்டரும் அவங்க ரன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் இங்கே பிளான்ட்டை வச்சுட்டு நான் வெளியூரில் இருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே எந்த மாதிரி லோடு இருக்குது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் தாங்கண்ணா நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஆப் வந்து நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது எங்கே இருக்குது அந்த வைஃபை பார்த்தீங்கன்னா தனியாக அந்த டிவைஸ்லேயே வந்து நம்ம இருக்கிற வைஃபையோட கனெக்ட் பண்ணிடுறோங்கண்ணா. கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன்லேயே அந்த ஆப் வந்துடும்ண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம லுமினஸோட இன்வெர்ட்டருக்கு ஆப் வந்துருதுங்கண்ணா. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈபி வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு காட்டுதுண்ணா. இந்த பிளான்ட்டுக்கு ஈபி கிடையாது அப்படினால 0ன்னு காட்டுதுண்ணா.
சோலாரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கணும். பேட்டரியிலேருந்து ஆனால் போகல. ஏன் அப்படின்னா இப்போ சோலாரே அதுக்கான தேவையான பவரை கொடுத்தனால பேட்டரியிலேருந்து போகலாம். இதே நீங்கள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து இப்படி போயிட்டு நைட்டில் சூரியன் இல்லை அப்படின்னால ஒன்லி பேட்டரியிலேருந்து போயிட்டு இருக்கணும். இந்த ஆப்பில் வந்து இது மட்டும் இல்லைங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் ஃபால்ட் ஆயிருக்கு இல்லை வோல்டேஜ் கம்மியாக இருக்குது வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இந்த ஆப்லேயே உங்களுக்கு காமிச்சு இதுவே நமக்கு சொல்லிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாங்கண்ணா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, மாதத்துக்கு எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். இந்த மாதத்துல மட்டும் நான் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இதிலே இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். இது எதுக்காகனா இப்போ மாத கணக்குலேயே பார்த்துக்கலாம், நாள் கணக்குலேயும் பார்த்துக்கலாம். இப்போ போன வாரம்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளமோ அவங்க அது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். போன வாரம் 20 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, இந்த வாரம் 15னா என்ன காரணம்னு கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். இது மொத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்லேயே வந்து நம்ம சொல்லலாம். இதில் இப்போ பேட்டரின்னு சொன்னீங்க, இப்போ பாக்ஸ் மட்டும் இதுக்குள்ள பேட்டரி எதுவும் இருக்கா? இல்லைண்ணா, இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம 120 வோல்ட்னால 10 பேட்டரி வச்சிருக்கோம். 10 பேட்டரி. ஆமாண்ணா. பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்குன்னா அது இல்லாமல் அது சேஃபாக வைக்கணுன்றக்காக இந்த செவருக்கு பின்னாடி, அதாவது உங்களுக்கு அது அடுத்து நான் காட்டுறேன், சேஃபாக இருக்கணும் ஒரு தனியாக வச்சு, ஏன்னா பேட்டரிக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்குன்னா ஸோ அதுக்காக பேட்டரி தனியாகவும் இதுலேருந்து இன்வெர்ட்டர்லேருந்தோ வயரிங்லேருந்தோ ஸ்பார்க் பேட்டரியில் பற்றக்கூடாது அப்படின்றக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக பேட்டரி தனியாக இன்வெர்ட்டர் தனியாக நம்ம வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக பாதுகாப்பு கருதி நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றக்காக நம்மளால முடிஞ்ச பாதுகாப்பு பண்ணிட்டு நம்ம ஒரு அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சோலார் போடுறன்ற பட்சத்தில் இந்த சேஃப்டிலாம் சரியாக தான் நல்லா இருக்கும். நம்ம அந்த பேட்டரியை பார்த்துடலாம். ஓகே. நான் வெளியே போயிடுவோம். இதுதான் வந்து நம்ம போட்டிருக்க பேனல். பேனலை வந்து நம்ம எப்படி குறிப்பிடுறோம்? ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா 540 வாட்ஸ். 540 வாட்ஸ். அப்போ 2 பேனல் சேர்ந்து 1 கிலோவாட்னு நம்ம சொல்கிறோம். 1 கிலோவாட். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பேனல் இருக்குன்னா நம்ம 8 கிலோவாட் வந்து சொல்கிறோம். இது மொத்தமாக சேர்த்து நமக்கு 8 கிலோவாட் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மோனோ ஆஃப் கட் பேனல் தான். ஆஃப் கட்னா இது வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். பேனல்ஸில் வந்து பாலி மோனோ 2 டைப் இருக்குன்னா இது வந்து மோனோ பேனல்னா மழை காலம் அந்த காலத்துலேயும் நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கணும். அதனால் வந்து இந்த பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சோலார் போட்டுட்டு எனக்கு மழை காலத்தில் பவர் இல்லைனாலும் இது வந்து இந்த எஃபிஷியன்சி பாலியோட இது வந்து எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்போ பேனல் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் டவுட் இருந்தால் கிழக்கில் தானே சூரியன் ஏன் சவுத் வைக்கிறாங்கன்னா கிழக்கில் உதிர்த்து மேற்கில் வந்து மறையணும். ஆனால் சன் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சவுத்தில் தானே ட்ராவல் பண்ணணும். ஸோ எல்லா சோலார் பேனலுமே சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறது சன் சோலார் ப்ரொடக்ஷனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து சவுத் ஃபேஸிங்கில் நம்ம இப்போ கிழக்கு உதிச்சு மேற்க மறைகிற வரைக்கும் இந்த ஆங்கிளில் போகும். இந்த ஆங்கிளில் போகும். ஸோ அதனால் வந்து இந்த ஆங்கிளில் நம்ம வச்சுருக்கோம். இதில் வச்சோம் நமக்கு அதிகப்படியான மின்சாரம் வந்து மின்சாரம் வந்து ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்லோப் இருக்குன்னா நம்ம எல்லா ஸ்லோப்பு மாதிரியும் இப்போ வைக்க முடியாது. நம்ம இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 11 டிகிரி இருக்கும். நீங்கள் இந்த ஃபோன் நம்ம காம்பஸ் வச்சு பார்த்தோன்னா இது 11 டிகிரி இருக்கும். நம்ம அதான் இப்போ நார்மலாக நம்ம சோலார் பேனலில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் இருக்கணும், 11 டிகிரியில் இருக்கணும், க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாலாம் பார்த்து வச்சோன்னா நம்ம ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். இப்போ நான் சோலார் பேனல் வைக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து தூசி வந்து அதிகம். இங்கே இப்போ நம்ம ஊர் ரோடு கண்டிஷன் இருக்கிற தூசி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்? சோலாரில் வந்து மெயின்டைன் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் மட்டும் தான். ஓகே. இது சோலார் பேனலுக்காக தனியாக சோப்போ இதோ போடுறது தான். நார்மல் தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி சும்மா தொடச்சி விட்டாலே போதும் தான், வேறு எதுவும் பண்ண வேணாம். தூசி அதிகமாக இருக்குன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். தூசி நம்ம ஏரியாவுக்கு தூசி கம்மியாக இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். நம்ம அதை பண்ணணும்னா நமக்கு பவர் எப்படி சோலாரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் க்ளீனிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஈபியில் வந்து அதிக காசு நம்ம கட்டுறோன்ற ஒரே காரணம் வந்து சோலார் வந்து இப்போ நான் ஒரு சோலாருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எத்தனை வருஷத்துக்கு சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் நம்மளுக்கு லைஃப். 25 வருஷம். ஆமாம். ஸோ நம்ம இபி பில் கட்டுறோம், முதலீடு வந்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபா போடுறோம் இல்லை 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா சோலார் நம்ம போடுறதுக்கும் இபி பில் கட்டுறதுக்கும் 5 வருஷத்தில் போட்ட பணத்தை கட்டணும். 25 வருஷம்ன்றப்போ மற்ற 20 வருஷம் லாபம் தான். நீங்கள் 25 வருஷம் 20 வருஷம் கணக்கு வச்சாலுங்க 15 வருஷம் வந்து நம்ம ஃப்ரீ பவர் யூஸ் பண்ணுற மாதிரியான கணக்கு. ஸோ சோலார் பேனல்ஸ் நல்ல குவாலிட்டியான மோனோ ஆஃப்கட் பேனல்ஸ் நல்ல பிராண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 25 வருஷம் நம்மளுக்கு. நம்மளோட நிறுவனத்தோட பேர் நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஆர்டின்னு சொல்லியிருக்கோம். நம்ம திண்டுக்கல் இருக்கோம்னா திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ப்ராப்பராக சோலார் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும். பம்பு, அக்ரிகல்ச்சர் பம்பு, சோலார் ஸ்பீஸ் லைட்டு, ஆன்லைட் எல்லாமே சோலார் சம்மந்தமான எல்லா செயல்பாடுகளும். இப்போ மானியமும் வீடுகளுக்கு
பிஎம்சி மானியமும் இருக்குன்னா மானியம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக மத்திய அரசோட மானியத்திலும் நம்ம பண்ணலாம். பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க ஏன்னா என்ன பெனிஃபிட் நான் ஆன்லைனில் யூனிட் டு யூனிட் மைனஸ் பண்ணலாம். எவ்வளோ யூனிட் கொடுக்குறோமோ அவ்வளோ யூனிட் மத்திய அரசுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அதனால பணமாக கிடைக்காது. பணமாக கிடைக்காது. அதனால் அந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம வந்து அதிகப்படியான கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னு யார் இருந்தாலும் திண்டுக்கல் சுற்று வட்டார எந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம அதனால் தொடர்பு சோலார் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம